75 கோடி ரூபாயை தூக்கும் சிவகார்த்திகேயன். டாப் ஹீரோனா சும்மாவா? விமல் தடுமாற இதுவே காரணம். சிவகார்த்திகேயன் ஏன் 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு என்று யாராலும் கேட்கவே முடியாது. காரணம், ரசிகர்கள் அவரை உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். எப்போதுமே ஹீரோவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கணும். அப்படி ஒரு நெருக்கம் நடிகர் விமலுக்கு இருக்குமா தெரியவில்லை என்று பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு கருத்து தெரிவித்திருக்கிறார். பிரபல யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்துள்ள பாலாஜி பிரபு, கிராமத்து பையனாகவே பசங்க களவாணி படத்திலிருந்து நடிகர் விமலை பார்த்து வருகிறோம். மாடர்ன் படங்களில் நடித்தாலும் அது எடுபடவில்லை. அவரது கிராமத்து பேச்சு மண் வாசனையுடன் காணப்படும் நபராக உள்ளார். களவாணி படத்தில் ஒரு யதார்த்தமான வில்லனாக கிராமத்து இளைஞராக நடித்திருந்தார். இதை மக்களும் நன்றாக ரசித்தார்கள். வாகை சூடவா கமர்ஷியலாக ஓடவில்லை என்றாலும் அது ஒரு சிறந்த படமாகும். அதில் விமல் நன்றாக நடித்திருந்தார். பசங்க படத்தில் விமலை அறிமுகப்படுத்திய பாண்டியராஜ் சிவகார்த்திகேயனை மெரினா படத்தில் அறிமுகப்படுத்தினார். ஒரே இயக்குனர்களால் சமகாலத்தில் அறிமுகமானார்கள். சிவகார்த்திகேயனின் கிராஃப் வேறு மாறி இருந்தது. இதில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திடீரென ஹிட் ஆனது. எதிர்நீச்சல், ரஜினி முருகன் உட்பட பல படங்களை குடும்பமாக சிவகார்த்திகேயனை கொண்டாடினார்கள். மஞ்சப்பை, தூங்கா நகரம் போன்ற படங்களில் விமல் நடித்து வந்தார். தங்களுக்கு பிடித்த நடிகரை ரசிகர்களோ ஒரு ஹீரோவாக உயர்த்துவார்கள், அல்லது ஒரு நடிகர் சிறப்பாக நடித்தால் அவரை பாராட்டுவதுடன் நிறுத்திக் கொள்வார்கள். எனவே இங்கே எல்லோருமே ஹீரோவாக முடியாது, எல்லோருமே ரஜினி, கமல் போல மாற முடியாது. அந்த வகையில் ஸ்டாராக விமலை யாருமே பார்க்கவில்லை. அவரது நடிப்பை மட்டும் பார்த்துவிட்டு கடந்து சென்றார்கள். ஆனால் சிவகார்த்திகேயனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார்கள். அமரன் வெற்றி படத்திற்கு பிறகு இப்போது ஆக்ஷன் பட ஹீரோவாக உயர கணக்கு போடுகிறார். தயாரிப்பு நிறுவனம், கதை, நடிகை, கதை தேர்வு போன்ற கால்குலேஷன்களை சரியாக செய்கிறார். அதனால்தான் நயன்தாரா, ஹன்சிகா என பிரபலமான நடிகைகளுடன் நடித்தார் சிவகார்த்திகேயன். ஆனால் மஞ்சப்பை படத்தில் ஹீரோவாக விமல் இருந்தாலும் ராஜ்கிரண் கேரக்டரே வலுவாக இருக்கும். ஒரே இயக்குனர்களால் சமகாலத்தில் அறிமுகமானார்கள். சிவகார்த்திகேயனின் கிராஃப் வேறு மாதிரியாக இருந்தது. இதில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திடீரென ஹிட் ஆனது. எதிர்நீச்சல், ரஜினி முருகன் உட்பட பல படங்களை குடும்பமாக சிவகார்த்திகேயனை கொண்டாடினார்கள். கூத்து பட்டறையில் துவங்கி கஷ்டப்பட்டுதான் விமல் நடிக்க வந்தார். ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் ஒரு நடிகரை கொண்டாடி ஸ்டாராக ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இங்கு நிலைக்க முடியும். ஒரு படம் வெற்றியடைந்து விட்டால் இனிமேல் நாம தான் தமிழ் சினிமா, நம்மால் தான் தமிழ் சினிமா நகரப்போகிறது என்று பலரும் நினைத்து கொள்கிறார்கள். இங்குதான் சறுக்குகிறார்கள். அதேபோல சம்பளம் விஷயத்தில் கராராக இருப்பதும் அடுத்த சிக்கலாகிவிடுகிறது. மார்க்கெட்டில் இறங்கி இருக்கும்போது தயாரிப்பாளர் நம்பி படம் எடுக்க முன்வந்தால் வெற்றி படம் தந்தபோது கேட்ட பணத்தையே இப்போதும் கேட்பதுதான் இதுபோன்ற ஹீரோக்களுக்கு இன்னொரு சிக்கலாகிவிடுகிறது. விஜய், அஜித்துக்கு முன்பு பிரசாந்த் தான் இங்கு மாஸ் ஹீரோவாக இருந்தார். ஆனால் இன்றைக்கு பிரசாந்த் எங்கே, ராமராஜன் எங்கே? எனவே கதாநாயகனாக உயரும்போது அந்த உயரத்தை தக்க வைத்துக் கொள்வது பலருக்கும் தெரிவதில்லை. இனியாவது விமலுக்கு கதை தேர்வு சரியாக இருக்க வேண்டும். ஆனால் விமல் எந்த காலத்திலும் ஸ்டாராகவே முடியாது. மக்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முடியும். சிவகார்த்திகேயன் ஏன் 75 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாரு என்று யாராலும் கேட்கவே முடியாது. காரணம், ரசிகர்கள் அவரை உச்சத்தில் கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். எப்போதுமே ஹீரோவுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கணும். அந்த நெருக்கம் விமலுக்கு இருக்குமா தெரியவில்லை என்றார்.